கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் வாழும் மக்கள் அந்த அலைகளைப் போலவே அமைதி இழந்து காணப்படுகின்றனர். கடும் சீற்றத்துடன் மோதும் அலைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவர்களின் வாழ்க்கை படகு தத்தளிக்கிறது. அப்படி ஒரு குடும்பத்தின் நிலை குறித்து விரிவாக பதிவு செய்கிறது ஒரு தொகுப்பு. சின்னத்துறை கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக கடலின் சீற்றம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. கடல் சீற்றத்தால் இடிந்த வீட்டில் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் தடத்தை ஒவ்வொரு குடும்பமும் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் மட்டும் 30 வீடுகள் இடிந்தும் 20க்கும் அதிகமான வீடுகள் பகுதி சேதமடைந்தும் உள்ளதால் அங்கு வசித்தவர்கள் பள்ளி ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளனர். எஞ்சிய பொருட்களை கொண்டு இவர்களின் தினசரி பொழுதுகள் வேதனையுடன் சென்று கொண்டிருக்கின்றன. ராத்திரியில கடல் வந்ததுனால எங்களுக்கு பண்ட பாத்திரம் எதுவுமே எங்களை தூக்கிட்டு ஓட முடியல. எங்க பிள்ளைகளை மட்டும் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. நாங்க காப்பாற்றி இங்க போடணும். இப்ப இந்த வீட்டுல போய் யாரும் உட்கார போல எங்களால முடியாது. 3 குடும்பங்க சுதந்திரமாட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்க வர இருந்தது எங்க வீடு எல்லாம் 3 ரூம் வரைக்கும் போயாச்சு. பின் இந்த காலில் யாருக்கு இருக்கிறதுக்கு போல முடியாது. எங்க பிள்ளைங்களை புக்கோ புஸ்தகமோ பேகோ எதுவுமே நாங்க எடுக்கல. ஒன்னும் நாங்க எடுக்கல. எல்லாம் கடல் கொண்டு போயாச்சு. கீழே மண்ணை அளத்து மேலே இருந்து விழுது. இப்படி விழுந்த எங்களுக்கு ஆபத்து. இதுல எங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா கீழே வீடு விழுந்து அந்த அம்மா உயிரிழந்தாங்க. இதே மாதிரி நீ எத்தனை குடும்பத்தில இருந்து எத்தனை உயிர் போகும் எங்களால சொல்ல முடியாது. எங்க பிள்ளைகள் போமா, எங்க கணவன்மார் போவாங்களா, எங்க தம்பி தங்க மாமா சித்தப்பா இவங்க எல்லாம் போவாங்களா எங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த காலகட்டத்தில் கடல் சீற்றம் வழக்கமான நிகழ்வுதான் என்றாலும் இந்த முறை கடல் சீற்றத்துடன் மணல் அரிப்பு பல வீடுகளை வாரி சுருட்டி இருக்கிறது. வீடுகளை கடல் கொண்டு விட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தவிக்கின்றன குடும்பங்கள். ஒரு பக்கம் வீட்டுக்காக வாங்கிய கடன், மறுபக்கம் வீடே பறிபோன துயரம் என ஒவ்வொரு குடும்பத்தின் பின்னும் பல வேதனை கதைகள் இருக்கின்றன. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் தங்கிட்டு இருக்கோம். வேலைக்கும் போக முடியல. வேண்டிய உதவிகளை அரசாங்கங்கள் செய்து கொடுங்க. நாங்கள் பெம்பிளை 2 பெம்பிளை வச்சுக்கிட்டு நான் நல்லா கஷ்டப்படுறேன். ஒரு சின்ன வேலையை பார்த்து எங்கள் வேலைக்கும் போக முடியல. கடல் அலையினால பாதிக்கப்பட்டு டேமேஜ் ஆன வீட்டுகள்ல இருக்க பயந்து எல்லாருமே 52 பேர் இங்க இப்ப இந்த ஸ்கூல்ல தங்கி இருக்காங்க. பிள்ளையோட சின்ன கை குழந்தையோட வயசானவங்க கிடக்குறதுக்கு இடையில்லாத அந்த பாட்டியை தூக்கி கிடத்தி இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்ப்பிணி பெண்கள், மாதம் தெரிந்திருக்கக்கூடிய பெண்களை வர நாங்க இங்க கொண்டு வச்சிருக்கோம். சின்னத்துறை மட்டுமின்றி கிரவி புத்தன்துறை, தூத்தூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களும் அதிக சேதங்களை சந்தித்து வருகின்றன. வாழ்வாதாரத்துக்கான சூழல் கடல் சார்ந்தே இருப்பதால் இவர்களுக்கு கரையில் வீடு, சீற்றத்தால் இழக்கப்பட்ட வீடுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் மாற்றிடம் வழங்கப்படும் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் KS மனு.